சார், நைட்டு ஃபுல் பிரியாணி. காலையில எழுந்ததும் வயித்துக்குள்ள வலி அதிகமா இருக்கு சார் அப்படின்னு எமர்ஜென்சிக்கு வர்ற பேஷண்ட் கிட்ட நாங்க அடிக்கடி கேட்கிற ஒரே கேள்வி, நேத்து என்ன சாப்பிட்டீங்க? இப்படி ஆரம்பிக்கிற பல கதைகளுக்கு பின்னால இருக்கிற ஒரே காமன் வில்லன் கேல்ஸ்டோன், பித்த பைக்கல். இது சைஸ்ல சின்னதா தான் இருக்கும், ஆனா பெயின் வந்தா இபி பில், பெட்ரோல் பில், எக்ஸாம் ரிசல்ட் மூன்றும் ஒரே நேரத்துல வந்த மாதிரி ஒரு வலி. கால் பிளாடர்னா என்ன? நம்ம உடம்பு ஒரு ஸ்மால் ஃபேக்டரி. லிவர், அதாங்க கல்லீரல் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். என்ன ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா பைல் ஜூஸ் தினமும் தயாரிக்கும். கால் பிளாடர், பித்தப்பை, அது ஸ்டோர் ரூம் மாதிரி. அப்படி என்ன ஸ்டோர் பண்ணிக்குன்னா பைல் ஜூஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்பயுமே நம்ம கரெக்டா தான் ஸ்டோர் பண்றோம்னு கால் பிளாடர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பரோட்டா, பிரியாணி, எண்ணெய் பொங்குற குருமா இதெல்லாம் சாப்பிட்றப்ப கால் பிளாடர் ஹெவி ஒர்க் பண்ணணும், நம்ம இனிமேட்டு பைல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் பண்ணும். ஏன்னா கொழுப்பை ஜீர்ணிக்க பைல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கேல்ஸ்டோன் எப்படி உருவாகுதுன்னா, பைலுக்குள்ள கொலஸ்ட்ரால், பிக்மெண்ட், சால்ட் எல்லாமே ப்ராப்பர் பேலன்ஸ்ல இருக்கணும். ஆனா பேலன்ஸ் கெடும்போது கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தாலும், தண்ணி குறைவா இருந்தாலும், எக்ஸசைஸும் ஜீரோ, கண்டினியூஸா ஆயில் ஃபுட் எடுத்துக்கும் போது இந்த பைலு நான் லிக்யூடா இருக்க மாட்டேன், கிறிஸ்டலா மாற போறேன்னு சொல்லிட்டு சின்ன கிறிஸ்டல், சின்ன கல்லு, பெரிய கல்லு, அப்புறம் ஃபுல் ஃபேமிலி கல்லாவே மாறிடும். ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இருந்தா மேனேஜபிள், ஆனா 10 பிள்ளைகள் இருந்தா ஹெட்டேக் தானே. அதே தாங்க கால் பிளாடர் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஈஸி, ஆனா கண்டினியூஸா நிறைய ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஃபேமிலியா ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானே. அந்த சின்ன கல்லும் சைலண்டா இருந்தா நோ டென்ஷன், ஆனா மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சா சிவியர் பெயின். எங்கன்னா வலது பக்க வயிறு, மார்பு, முதுகு, தோள்பட்டை, கூட வாமிட்டும் இருக்கும். ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டதும் நைட் டைம்ல பெயின் அட்டாக்கே வரும். பேஷண்டோட டைலாக், சார் ஹார்ட் அட்டாக்னு நினைச்சேன், ஆனா நாங்க சொல்ற ரிப்ளை, இது ஹோட்டல் அட்டாக்னு. யாருக்கு அதிகமா வரும்னா, பெண்களுக்கு ஹார்மோன் எஃபெக்ட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, பிரெக்னன்சி டைம்ல, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, ஆயில் ஃபுட் லவர்ஸ், எண்ணெய் இல்லாம சாப்பிடவே முடியாது சார் சொல்ற கேட்டகரி, ஆபீஸ் சேர்ல 10 மணி நேரம் வாக்கிங்க ஜீரோ, சடன் வெயிட் லாஸ், ஒரே மாசத்துல 10 கேஜி ரெடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க பேஷண்ட். அந்த டைம்ல கால் பிளாடர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். டயக்னோஸ்டிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸ்கிரீன்ல பார்த்தாலே கல்லு கரெக்டா தெரிஞ்சிரும். பிளட் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ண லிவர் ஸ்டேட்டஸும் கூட செக் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் மாத்திரையா சர்ஜரியா? இங்கே தாங்க எல்லாருக்கும் ஒரு பயம் ஆரம்பிக்கும். சார் மாத்திரையால கரைக்க முடியுமான்னு கேட்பாங்க. ரேர் கேஸ்ல கண்டிப்பா முடியும், ஆனா பர்மனன்ட் சொல்யூஷன் அது கிடையாது. லேப்ரோஸ்கோபிக் கால் பிளாடர் ரிமூவல் சர்ஜரி தான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். பேஷண்ட் ஷாக் ஆகி அடுத்த கொஸ்டின், பித்தப்பை இல்லாம வாழ முடியுமா? எங்களுடைய ரிப்ளை, ஆமாங்க. 2 இல்ல 3 சின்ன கட்ஸ், லெஸ் பெயின், 2 இல்ல 3 நாளுக்கு ஹாஸ்பிட்டல், நார்மல் லைஃப், திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் கியூர். ஸோ ஆயில் குறைவா இருக்கிற ஃபுட்ஸ், ஃபைபர் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ், நல்ல வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலே போதும். டெய்லி வாக்கிங் 30 மினிட்ஸ் இருக்கணும். யூடியூப் சேனல்ல சொன்னாங்கன்னு இந்த ஜூஸை குடிச்சா கல் கரையும்னு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்காதீங்க. டாக்டரோடைய அட்வைஸ் பிளஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் சேஃபஸ்ட் டிசிஷன். சின்ன கல்லு தான்ட்டு இக்னோர் பண்ணாதுங்க, அது லைஃபே டிஸ்டர்ப் பண்ணும். வலி வந்தா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட் சேனல்.